இந்திய மின்சார கார் சந்தை சூடுபிடிக்க உள்ளது. உலகின் நம்பர் 1 மின்சார காரான டெஸ்லா களமிறங்க உள்ள நிலையில் தூத்துக்குடியில் தயாராகும் வியட்நாம் நாட்டு வின்ஃபாஸ்ட் காரும் அதற்கு போட்டி தர உள்ளது. இந்திய மின்சார கார்கள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த ஜூன் மாதம் முன் எப்போதும் இல்லாத அளவில் 13,178 கார்கள் விற்பனையாகின. இது முந்தைய ஆண்டின் ஜூன் மாதம் விற்பனையை விட 80 விழுக்காடு அதிகம். ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் டாடா மோட்டார்ஸ் 35.8% பங்குகளுடன் முதலிடத்தில் இருந்தது. JSW MG மோட்டார் 29.7%, மஹிந்திரா 22.9%, ஹூண்டாய் 4.8%, BYD 3.5% பங்குகளுடன் அடுத்தடுத்த இடங்களில் இருந்தன. பிற கார்களின் பங்கு 3.3 விழுக்காடாக இருந்தது. கடந்த ஆண்டில் டாடா மட்டுமே மின்சார கார்கள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்திய நிலையில் அதற்கு MG மற்றும் மஹிந்திரா கார்களும் கடும் சவால் தந்து வருகின்றன. இந்நிலையில் உலகின் நம்பர் 1 மின்சார காரான டெஸ்லாவும் இந்தியாவில் கடைபிடிக்க இருக்கிறது. மும்பையில் வரும் ஜூலை 15ஆம் தேதி இந்தியாவின் முதல் டெஸ்லா கார் ஷோரூம் திறக்கப்பட உள்ளது. அடுத்து டெல்லியிலும் பிற நகரங்களிலும் டெஸ்லா கடைகள் திறக்கப்பட உள்ளன. இதற்கிடையே சர்வதேச அளவில் முன்னணி மின்சார கார் நிறுவனங்களில் ஒன்றான வின்ஃபாஸ்டும் இந்தியாவில் தங்கள் கார்களை விற்க உள்ளது. வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் உற்பத்தியை தொடங்கியுள்ள நிலையில் முதலில் 2 பிரீமியம் மாடல் கார்களை விற்க உள்ளது. VF6, VF7 ஆகிய இந்த கார்கள் தீபாவளி நேரத்தில் விற்பனைக்கு வரவுள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு வரும் 15ஆம் தேதி தொடங்குகிறது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.